அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு குளியல் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம பாலாம்பிகை பூஜையில் இந்த வாரத்தில் நவராத்திரி சமயத்தில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்குமே இதை நம்ம சொல்லியிருக்கோம். போன வருஷமும் இதே முறையை நம்ம சொல்லியிருக்கோம். கூகுள் மீட் மூலமாகவும் சொல்லியிருக்கோம். சில வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் சொல்லியிருக்கோம். அதன்படி செஞ்சு தயார்படுத்தி அது குளிச்சவங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இதில் என்னென்ன நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஜா பூ. நீங்கள் எந்த ரோஜா கிடைச்சாலும் சரி, சரிங்களா? நாட்டு ரோஜா கிடைச்சாலும் சரி, சாதாரண இந்த பட்டன் ரோஜா மாதிரி கிடைச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலையும் காய வைக்கலாம், நிழலையும் காய வைக்கலாம். நான் காம்போடு தான் போட்டிருக்கேன். காம்போடு தான் எப்போவும் நாங்கள் போடுவோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ. இது கொஞ்சம் அதிகமாக தான் நான் எடுத்திருக்கேன். இதழ்கள் மட்டும்தான் நம்ம எடுத்து நல்லா நிழலில் காய வச்சு எடுத்துக்கணும். தாமரைப்பூவை நிழலில் தாங்க காய வைக்கணும், நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். சரிங்களா? வெட்டிவேர் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும், சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவோம்ல, இது ஒரு இது போட்டிருக்கேன், நிறையாவே போட்டிருக்கோம். ரேஷியோலாம் சம அளவு தான். சரிங்களா? இன்னும் அடியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அடியில் கொஞ்சம் தாமரைப்பூவும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். அதாவது இது பார்த்தீங்கன்னா வெண்தாமரை, அது பார்த்தீங்கன்னா செந்தாமரை. ரேஷியோ எல்லாமே நீங்கள் எது போடுறீங்களோ அது எல்லாமே சம அளவுக்கு போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக பேருக்கு நான் அரப்பு போட்டிருக்கேன், நான் குச்சி போடலை. இந்த இதெல்லாம் நல்லா உதுத்தி விட்டோம்னா நல்லா இதாயிரும். சரிங்களா? உதுத்தி விட்டோம்னா போதும். ரொம்ப பெரிய பெரிய குச்சி போட வேண்டாம். அவ்வளோதான். நல்லா நிழலை காய வச்சு எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டோம்னா இதாயிரும். சும்மா இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு இதை ரேஷியோ எல்லாமே சம அளவு தான். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து. நல்லா நிழலை காய வச்சு எடுத்திருக்கேன். மறிக்கொழுந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ சம அளவு போடணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. ஒரு கட்டு இல்லை 2 கட்டு மட்டும் வாங்கி நிழலை நல்லா காய வச்சு எடுத்தவங்களும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு கட்டு மட்டும்தான் காய வச்சு எடுத்திருக்கேன். சரிங்களா? தவணம் மறிக்கொழுந்து ரெண்டுமே இருக்கும். மறிக்கொழுந்து போடுங்க, தவணம் வேண்டாம். நான் கொஞ்சம் தாமரைப்பூ அதிகமாகவே போட்டிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? தாமரைப்பூ கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம போடுறோம். தாமரைப்பூ 2 பங்கு நான் போடுவேன். சரிங்களா? மீதி எல்லாமே 1 பங்கு தான் நான் போடுவேன். மீதி எல்லாமே அளவு அவ்வளோதான். இதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, தாமரைப்பூ, வெற்றிவேர், ரோஜாப்பூ, மறிக்கொழுந்து, அரப்பு கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் நம்ம சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயர் சொல்லாது சேர்த்திருக்கேன். தாமரைப்பூலேயே வெண்தாமரையும் சிவப்பு தாமரையும் நம்ம போட்டிருக்கோம். வெண்தாமரையும் சிவப்பு தாமரையும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. இது சம அளவு, அது சம அளவு போடுங்க. இல்லை எனக்கு ஏதாவது ஒரு தாமரை தான் கிடைக்கும்னா நீங்கள் 2 பங்காக போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இது சம அளவு, அது சம அளவுன்னு தான் நம்ம போட்டிருக்கோம். இது பாதி அது பாதின்ட்டு கொஞ்சம் சிவப்பு தாமரை கொஞ்சம் அதிகமாக கிடைச்சதுனால இன்னும் ஒரு 1/4 பங்கு மட்டும் சேர்த்து அதிகமாக போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு பாக்கெட் அதிகமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் இது டோட்டலாகவே ஒரு 200 கிராம், ஒரு 150 கிராம் தான் வரும். எல்லாமே நான் கணக்கு பண்ணி இனிமேல் தான் அரைக்கணும். இதெல்லாமே அரைச்சி இது பண்ணணும். இதோட நம்ம வேற என்ன சேர்த்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா வெள்ளை மஞ்சள் பயன்படுத்துங்க. பெண்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சள். நீங்கள் பவுடராகவே வாங்கி அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதோட அரைக்கிறதோடவே நீங்கள் மொத்தமாக வாங்கி போட்டு எல்லாம் ஒன்றாவே அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும். அந்த குலதெய்வ ஆகர்ஷண சக்தியை நல்லா எடுத்து கொடுக்கறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நான் இதை சொல்கிறது, உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, டென்ஷன் இருக்குது, ரொம்ப தாங்க முடியாத கோபம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகமான நம்பிக்கை துரோகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னா இந்த குளியல் பொடியை மட்டும் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட பூஜையில் வச்சுட்டு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட்டு நீங்களே சொல்லுவீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்லிடுறேன், சம அளவு தான்.
மறிக்கொழுந்து மட்டும்தான் நான் ஒரு கட்டு போட்டிருக்கேன். மீதி எல்லாமே சம அளவு போட்டிருக்கு. அரப்பு சும்மா பேருக்காக கொஞ்சமாக தான் நான் சேர்த்திருக்கேன். எனக்கு அரப்பு நிறையா கிடைக்கல. கிடைச்சதுன்னா சம அளவு போடலாம் தான். ஆனால் நான் கொஞ்சமாக சும்மா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் வரும். இப்போ நான் வெண்தாமரை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு, சிவப்பு தாமரை ஒரு 700 கிராம் அளவுக்கும், வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் அளவுக்கும், ரோஜாப்பூ ஒரு 500 கிராம் அளவுக்கும், தவணம் ஒரே ஒரு கட்டு தான். அது டோட்டலாகவே நிறுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் 150 கிராம் வரும். சில நேரங்களில் அந்த கட்டில் சின்ன கட்டாகவும் கிடைக்கும், சில நேரங்கள் பெரிய கட்டாக இருக்கும். அதனால் அது உங்களோட சாய்ஸ் தான். ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் நான் எது எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா அரப்பு எடுத்திருக்கேன். வேறு அது அதிகமாக நான் எடுத்துக்கல. இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காய வைக்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அடுத்தது அந்த தேவையில்லாத தூசி, குப்பை இதெல்லாம் வந்துடக்கூடாது. முடிகள் எதுவுமே நமக்கு இதுக்குள்ளே விழுந்துடக்கூடாது. அந்த இது மட்டும் பார்த்து கவனமாக எடுத்து காய போட்டு எடுத்து அரைச்சி எடுத்து தாராளமாக பயன்படுத்துங்க. ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எளிமையான முறை தான், ஆனால் பலன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். தயவுசெய்து யாரும் விற்பனைக்கு மட்டும் கேட்டுறாதீங்க. இது எங்களோட சொந்த உபயோகத்துக்கும் யாரெல்லாம் பாலாம்பிகை பூஜைக்காக வர்றாங்களோ அவங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பா வந்துட்டு வெறும் கையோட யாரையும் அனுப்பக்கூடாதுல. அப்போ பாலா ஞாபகமாக ஏதாவது நம்ம கொடுத்து விடணுங்கிறதுக்காகவும் மட்டும்தான் இதை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை நான் விற்பனைக்காக நான் கொண்டு போகல. இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் இந்த ஒரு பொருளை நான் விற்பனைக்காக கொண்டு போகிற ஒரு யோசனை எதுவும் இல்லை. அதனால் யாரும் விற்பனைக்காக கேட்டாதீங்க. நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி அதனுடைய பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்மீக ரீதியாக நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை இது ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பொருளாதார முன்னேற்றத்துக்கான மூலிகை சாம்பிராணி குளியல் பொடி இது நீங்கள் எப்படி தயார்படுத்தி அதை நீங்கள் பயன்படுத்தினா எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் 100க்கு 200% கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வகுப்பு நம்ம ஆரம்பம் செய்யலாம். நேரடி வகுப்பாக மட்டும்தான் இதனால் கொடுக்க முடியும். ஆன்லைனில் மேக்சிமம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைங்க. ஏன்னா நீங்களே அதை ஒரு சின்ன சின்ன முறைகள் அதெல்லாம் அந்த குளியல் பொடி நம்ம தயாரிக்கும் பொழுது ஒரு சின்ன சின்ன முத்ராஸ்லாம் நம்ம செஞ்சுட்டு நம்ம ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு சில மூலிகைகளை நம்ம சாம்பிராணிக்காக சேர்த்தும் பொழுது ஒரு சில கணக்குகளில் நம்ம அந்த சுவாசத்தை எந்த ஒரு கணக்கில் நம்ம கொண்டு போகிறோம். அடுத்து சின்ன சின்ன முத்ராஸு சின்னதான் ஆனால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பலன் கொடுக்கும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ சிரமங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஆனால் அத்தனை கஷ்டமும் அத்தனை சிரமமும் இன்னைக்கு வரைக்கும் மனசளவில் என்னை எதுவுமே பாதிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட அம்பாள் இருக்காங்க, முருகன் இருக்காங்கங்கிற அந்த ஒரு இது மட்டும்தான் மனசை பெருசாக பாதிக்கிறதே இல்லை. பலர் கேட்பாங்க, ஏங்க சும்மா சும்மா நீங்கள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கீங்க, கையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, இப்போ நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வருமான சிகிச்சை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குன்னு. 1008 பிரச்சனையிலையும் இன்னைக்கு வரைக்கும் தூக்கி கீழே விழுந்த வேகத்துக்கு தூக்கி நிற்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், வரம். அதனால் அந்த ஒரு நன்றி கடனோட இருக்கணும். நன்றி கடன் கூட சொன்னால் பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். இல்லை இன்னும் என்ன வார்த்தைகள்னு கூட எனக்கு இது தெரில, அந்த அளவுக்கு இருக்கணும். அதனால் அவங்க அம்மாகிட்ட வர்றவங்களுக்கு சின்ன சின்ன எனக்கு சின்ன சின்னதுன்னே சொல்ல முடியாது. அவங்க எனக்கு சொன்ன சில பரிகார முறைகளையும் சில குளியல் பொடி முறைகளாகட்டும், அதுக்கப்புறம் விளக்கு பூஜை முறைகளாகட்டும் நான் பயன்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அதில் மிக முக்கியமானது இந்த குளியல் பொடி முறை. சரிங்களா? இது சாதாரணமாக இல்லை. கிட்டத்தட்ட நான் ஒரு 6.5 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் நீங்களும் இதை பயன்படுத்தி பலன் பெறுங்க. மூலிகை சாம்பிராணி வகுப்பும் குளியல் பொடி வகுப்பும் வேணும்னா சொல்லுங்கள். நேரடியாக நம்ம கோவையில் நம்ம பார்க்கலாம், சந்திக்கலாம், வகுப்பு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.